வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். இதுதான் உங்களை இயக்கிற சாவி அப்படின்னு இந்த தலைப்பு இருக்கு. அப்ப லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ 9 கிரகம் இருக்குங்க. 9 கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள்ல நிற்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா அவரோட லக்னம் ரோகிணியில நிக்கலாம். ஒருத்தர் கடக லக்னத்துல பிறந்திருக்காருன்னா அவரோட லக்னம் பூச நட்சத்திரத்துல நிக்கலாம். அவங்க லக்னம் வாங்கின நட்சத்திரம் பூசம், சாரம்னு சொல்லுவோம். ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தா லக்னம் கேது நட்சத்திரத்துல நிக்கலாம். இதுதான் அவங்களை இயக்க போகுது. இதுதான் அவங்க சாவி. இதுதான் இவங்களை இயக்கிற பாடி லாங்குவேஜ். இதன்படிதான் இவங்க எண்ணம், தாட், சிந்தனை, அடுத்த நகர்வுகள் இதெல்லாமே அவங்க லக்னாதிபதி நின்ற சாரத்தல் அடிப்படையில மறைமுகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இவர் இப்படிதான் இயங்கிட்டு இருப்பார். ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 4 லக்னாதிபதி நின்ற சாரத்தை நம்ம உதாரணமா பார்த்துக்கலாம். ஏன்னா 27 சொல்ல முடியாது. 27 நட்சத்திரமும் 12 கட்டத்துக்கும் 9 கிரகத்துக்கும் சொன்னோம்னா இன்னைக்கு நாள் முடிஞ்சு போயிடும். அதனால ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். மீதியை நீங்களே அது உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நீங்க யூடியூப் பார்த்து பரவாயில்ல, நல்ல நாலேஜோட தான் இருக்கீங்க. என்கிட்ட கேட்கும் போதே கூட நிறைய பேர் ரொம்ப ஒரு அதீத ஒரு ஆற்றலோட பேசுறாங்க. சார் இப்படி எல்லாம் இருக்கு என் கிரகம், எனக்கு இந்த நட்சத்திரத்துல இருக்கு, புஷ்கர நவாம்சம் வாங்கியிருக்கு, திரிசூன்யத்துல இருக்கு, 12ல மறைஞ்சிருக்கு, கேந்திரத்துல இருக்குன்னு நிறைய நாலேஜ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க பலன் கேட்கும்போது அந்த நாலேஜ் உங்களுக்கு எவ்வளவு இருந்தா கூட ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதை கேட்டுட்டு அதை டவுட்டா நீங்க கேட்கறது உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். இப்ப யாராவது கிட்ட நீங்க அப்படி கேட்கும்போது என்ன நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம், இவங்க மறிக்கிறாங்களே, கேட்கறாங்களே, ஒரு குறுக்க பேசுறாங்களேங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால நீங்க உங்க நாலேஜ் நிறைய இருந்தா கூட நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமா கேட்டுக்கிறது, நமக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரைட். இப்போ லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு லக்னாதிபதி இப்போ ஒருத்தருக்கு உதாரணமா மேச லக்னம்னு வச்சுக்குவோம். அந்த லக்னம் அதுல 3 நட்சத்திரம் இருக்கும். கேது நட்சத்திரம் இருக்கும், சுக்கிர நட்சத்திரம் இருக்கும், சூரிய நட்சத்திரம் இருக்கும். அப்ப மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கேது நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா அவங்க ஆன்மீகம், லா பேசுறது, தடை தாமதம், சட்ட நுணுக்கங்கள், ஒரு போல்டா இருக்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது, தான் நான் என்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறது, யாரோட அட்வைஸையும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற எண்ணத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க குணம் இதுதான். அவங்களை இயக்கிற சாவி இதுதான். இப்படிதான் அவங்க டிராவலிங் இருக்கும். நீங்க அவங்கள மாத்தவே முடியாது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் மட்டும் அவங்க லைஃப்ல இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கூடவே இருக்கும். அவங்க மாறவே மாட்டாங்க. நாங்க சொல்றோம்ல, நிறைய பேர் வீட்டுல அவன் திருந்த மாட்டேங்கிறான்ப்பா, அவன் மாற மாட்டேங்கிறான்ப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இதெல்லாம் இந்த லக்னாதிபதி நின்ற சார். ஒருத்தருக்கு லக்னாதிபதி சுக்கிர நட்சத்திரத்துல நிக்குது, பூரம், பூராடம், பரணியில நிக்குதுன்னா சுக்கிரன் சுகமா தான் இருப்பாங்க. வாகனத்தின் மேல் பிரியமா இருப்பாங்க. பணம் தான் உங்களுக்கு பிரதானமா இருக்கும். சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. தன்னை அழகுபடுத்திக்குவாங்க. அவங்களுக்கு உணவு பிரியரா இருப்பாங்க. வாகனத்தை லக்ஸுரியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. வாட்ச் கட்டிக்குவாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் சென்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. சுத்தமா இருப்பாங்க. இதெல்லாம் லக்னாதிபதி நின்ற சாரம். ஒருத்தர் லக்னாதிபதி திருவாதிரையோ சுவாதியிலையோ லக்னாதிபதி எல்லாம் லக்னமே திருவாதிரையிலையோ சுவாதியிலையோ அல்லது சதயத்திலையோ நிக்குது அப்படின்னா அவங்க ராகுவோட சிந்தனையில தான் இருப்பாங்க. சதா காலமும் ராகு சிந்தனை அவங்கள இயக்கிக்கிட்டே இருக்கும். அவங்க பேச்சுல ஒரு 10 பேச்சு பேசினாங்கன்னா அந்த ராகு சிந்தனை 2வது உள்ள ஒளிஞ்சுக்கும். அப்ப 2வது ஒளிஞ்சுக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, லக்னாதிபதி திருவாதிரையில இருக்கு, லக்னம் திருவாதிரையில இருக்கு, சுவாதியில இருக்கு, சதயத்துல ராகுவோட பிரம்மாண்ட சிந்தனை, பிரம்மாண்ட கற்பனை, எது எடுத்தாலும் பிரம்மாண்டங்கிற எண்ணத்துலதான் இருப்பாங்க. அப்போ லக்னம் ஒருத்தருக்கு புதனோட நட்சத்திரம் கேட்டையில இருக்குன்னு வச்சுக்குவோம். லக்னம் விருச்சிகத்துல லக்னமா இருக்காங்க, லக்னம் கேட்டையில போய் நிக்குது அப்படின்னா அவங்க நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. அந்த லக்னம் கேட்டையில நின்னா அவர் 8ஆம் அதிபதியா இருப்பாரு. அந்த சிந்தனை இருக்கும். எப்பவுமே பிரம்மாண்ட சிந்தனை,
பேராசை, தற்பெருமை, உயர்வு, சீக்கிரமா பணக்காரர் ஆகிறது, மற்றவங்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரத்துல நிக்குதுன்னு பார்த்தா அந்த நட்சத்திரம் என்னவோ அந்த சிந்தனையும் அந்த செயல்களும் அந்த பாடி லாங்குவேஜ் தான் அவங்க கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மீன லக்னம், மீன லக்னம் உத்திரட்டாதியில நிக்குதுன்னு வச்சுக்குவோம் மீனத்துல. அப்ப குரு வீட்டுல இருக்கிற லக்னம் சனி நட்சத்திரத்துல இருந்தா குரு சனியா வேலை செய்யும். அப்ப இவங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா குழந்தைகள், தன் குடும்பம், தன்னுடைய உலகம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், இப்படித்தான் இவங்க வாழ போறாங்க. இவங்களுக்கு பணம்ங்கிறது பிரதானமா இருக்கும். ஆனா எவ்வளவு பணம் வருதோ அதுக்கு தகுந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி லக்னம் என்ன நட்சத்திரத்துல நிக்குதோ அது உங்களை இயக்கியே தீரும். இப்ப விருச்சிக லக்னம் நான் அப்படியே சொன்னேன். அப்ப லக்னம் புதன் ஸ்டார்ல இருக்கு, அது செவ்வாய் வீட்டுல இருக்கு. அப்ப செவ்வாய் புதனா வேலை செய்யும். அப்ப செவ்வாய்னா என்ன? உங்களுக்கு கோபம், பிடிவாதம். புதன்னா என்ன? புத்திசாலித்தனம். இவங்க புத்திசாலித்தனத்துல பிடிவாதமா இருப்பாங்க. நான் சொன்னதான் கரெக்ட், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை, நோ அப்பீல் அப்படிங்கிற லைஃப் தான் வாழ போறாங்க. ஒருத்தர் சிம்ம லக்னமா இருக்காரு, லக்னம் உத்திரத்திலேயே நிக்குதுன்னு வச்சுக்குவோம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல நிக்குதுன்னு வச்சுக்குவோம், அது சூரியனோட வீடு, சூரியனோட நட்சத்திரத்திலேயே நிக்குது. இவங்களுக்கு வெளியில் தெரியாத மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே இவங்களுக்கு ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே இவங்க கிட்ட ஒரு தற்பெருமை, புகழ் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை புகழ்ந்தா போதுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சிருவாங்க. இந்த கான்செப்ட் இவங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னமா இருக்காங்க, லக்னம் புதன் வீட்டுல ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்குது. அப்ப புதனும் சந்திரனும் அங்க சேர்ந்துருவாங்க. இவங்கள மாதிரி குழப்பவாதிகள், மனசுல பிரச்சனை இருக்கிறவங்க யாருமே இல்லை. இது காலத்துக்கு இருக்கும், மருந்து மாத்திரைக்கெல்லாம் கட்டுப்படாது. இவங்க நீங்க அது மருந்து மாத்திரை கொடுத்து கட்டுப்படுத்தினாலும் அவங்களதான் தோண்டி தோண்டி மறுபடியும் வர வச்சுக்குவாங்க. அப்போ புதன் வீட்டுல சந்திர நட்சத்திரத்துல லக்னம் அமைஞ்சிருந்தா அது சந்திரனும் புதனும் காம்பினேஷன்ல பெரிய அறிவாளிகளா, பெரிய ஞானிகளாகவும் இருப்பாங்க. ஆனா அதுக்கு தகுந்த குழப்பவாதிகள், தான் லைஃபுக்கு என்ன லீட் பண்றது, என்ன தேடிக்கிறது, என்ன கிடைக்குங்கிறத இவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி ஒரு குழப்பம் டிராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு மகர் லக்னமா இருக்காங்க, லக்னம் அவிட்டத்துல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அது சனி வீட்டுல செவ்வாய் நட்சத்திரம் அமைஞ்சிருக்குதுன்னா சனி செவ்வாய் எப்பவுமே போராட்டம், நெருக்கடி, ஒரு தடை, தாமதம், லேட் மேரேஜ், பற்கள் தொந்தரவு, ஹெல்த் இஷ்யூஸ், வேலையில போராட்டம், லேபர் பிரச்சனை, இதை சந்திக்காம இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இது லைஃப் லாங் வந்துகிட்டு இருக்கும். அப்ப லக்னாதிபதி நட்சத்திரம் உங்களை இயக்கும் சாவி. அப்ப உங்களுக்கு யார் லக்னாதிபதி? லக்னாதிபதியும் இல்ல, லக்ன நட்சத்திரம், லக்ன நின்ற நட்சத்திரத்தை தான் நான் சொல்றேன். எனக்கு திரும்ப திரும்ப லக்னாதிபதினே அது வந்துகிட்டு இருக்கு. லக்ன நின்ற நட்சத்திரத்தை தான் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், சரிங்களா? லக்னம் இது பாருங்க, இன்னொன்னு சொல்லிடுறேன், லக்ன நின்ற நட்சத்திரத்துக்கு இது பொருந்தும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு நான் சொல்ற காம்பினேஷன் பொருந்தாம போகாது. அது 60னா இது 100. அப்ப லக்னம் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது எந்த வீட்டுல நிக்குதோ அந்த 2 கிரகமும் இணைந்த கலவையாகத்தான் உங்கள் உருவம் செயல்படும். இது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ நீங்க என்ன பண்ணணும், எந்த வீட்டுல நிக்குது உங்க லக்னம், அது என்ன நட்சத்திரத்துல நிக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த வழிபாடுகளை நீங்க பண்ணுனாங்கன்னா உங்களுக்கு அந்த திங்க் பண்ற, சிந்திக்கிற, உங்களை உணர்ற கெப்பாசிட்டி கிடைச்சிடும். அப்ப நீங்க அடுத்தவங்ககிட்ட கருத்து கேட்டு ஓட வேண்டிய அவசியம் வராது. இதை நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம் கேட்டை நட்சத்திரத்துல லக்னம் நிக்குது, செவ்வாய் வீட்டுல இருக்குது. இவங்க எப்பவுமே ஸ்ரீனிவாச பெருமாளை கும்பிட வளர்ச்சி, வெற்றி, இது சூட்சமம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் அருமையா போகும். இது ஒரு உதாரணம் தான். இனி உங்க ஜாதகத்துல லக்னத்தை பார்த்தவங்க, லக்னாதிபதியோட இருந்தவங்க, லக்னத்தோட தொடர்பு கொண்டவங்கன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதை வச்சு மற்ற விஷயத்த நீங்க பாத்துக்கணும். இது ஜென்ரல் கான்செப்ட். இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன் அல்ல. இது ஜென்ரலா பேசியிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.